ஹாய், என்ன பண்ண போகிறோம்னா டிவிஆர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சிசிடிவி கேமரா வச்சு டிவிஆர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிவிஆருக்கு மானிட்டர் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இது மானிட்டர், ஓகேவா? ஸோ இந்த மானிட்டரில் படம் வர மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம். இந்த மானிட்டர் இப்போதைக்கு தனியாக வைக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கே வந்து ஒயர்லாம் வச்சுருக்கேன். லைட்டு போட்டுக்கோம், ரொம்ப பள்ளியர் நடிக்கிட்டோம். இந்த லைட்டு போட்டுக்கோம். டிவிஆர் இருக்கு. அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக இது என்ன ஆயிடுச்சுன்னா, போன டைம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சரி ஏதாவது ஒரு ஐசி போயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐசி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்தா அதுவும் எரிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. புதுசாக அப்படி தான் இருக்குது, அதாவது அந்த மாடலே அப்படி தான் இருக்குது. அதனால் அப்புறம் நம்ம நண்பர் அந்தோன் வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் இருக்குது, சின்னதாக குட்டி ஃபியூஸ். அந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் இருந்துச்சு, அதை மட்டும் மாற்றி விட்டார், ஒர்க் ஆகிடுச்சு. நான் இது போயிட்டு கேட்டேன், கடையெல்லாம் போய் கேட்டேன், இது சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் தான், சர்வீஸ்லாம் பண்ண முடியாது, வேறு தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஃபியூஸ், இதை மட்டும்தான் மாற்றினேன், ஒர்க் ஆகுது. அது அந்தோடு வந்து மாற்றி கொடுத்தாரு. ஏன்னா நம்ம டெக்னீஷியன் இல்லை, அவர் டெக்னீஷியனுங்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு, பட் நமக்கு அது தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு யூபிஎஸ் இன்வெர்டர் இருக்கு இல்லையா, அது சரி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்தேன். அதில் ஒரே ஒரு இந்த ஃபியூஸ் தான், சேம் ஃபியூஸ் தான், அது மட்டும் தான் போயிருந்துச்சு. அதை ரெடி பண்ணுறதுக்கு 1000 ரூபா வாங்கிட்டான். 10 ரூபா ஃபியூஸு, அதை ரெடி பண்ணுறதுக்கு 1000 ரூபான்ட்டு வாங்கிட்டான். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, அந்த டெக்னிக்கல், அதுதான் அந்த டெக்னிக்கலுடைய சிறப்பம்சமே. ஒரு 10 ரூபா ஃபியூஸை மாற்றி விட்டு 1000 ரூபா சார்ஜ் எப்படி? ஸோ ஏன்னா அது அந்த டெக்னிக்கல் பீப்புளுக்கு தான் தெரியும், அதுதான் அதுக்கான வேல்யூ அதுதான். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே லைட் எரிஞ்சதுன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, லைட் எரியுது, அப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இவனை நம்ம வேறு இதுக்கு பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். அண்ட் இது இருக்கு இல்லையா, இது கூட வந்து கேமராலேருந்து வர ஒயரை இது கூட ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிவிஆருக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டிவிஆரையும் நடுவில் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணாதனால எல்லாம் குப்பை அடிச்சு போச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கும், ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக குப்பையாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒட்டி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த ஒயர் இருக்கு இல்லையா, கேபிள் ஒயர், அதுவும் இதுவும் பக்கத்துலேயே இருக்கணும், அதனால் இப்படி ஒட்டி வச்சுருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இதை ஒட்டியே வைக்கலாம். ஒயரை போட்டு எடுத்துட்டு எத்தனை கேம் கொடுத்துருக்கேன்னா 3 கேமரா தான் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தா, வெளியில் ஒன்று, அங்கே வெளியில் வீட்டுக்கு வெளியில் 2 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அதில் வந்து வீட்டுக்கு வெளியில் 2 கேமரா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு கேமராவை கழட்டிட்டு வந்துடலாம். கழட்டிட்டு வந்துட்டு மாடியில் வச்சுக்குவோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஏதாவது கவர் பண்ணுற மாதிரி மாடியில் வைக்கலாம்னு இருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஒயர் இருக்குது, சாரி 4 ஒயர் இருக்குது. ஒரு குண்டான ஒயர் ஒன்று இருக்கும், 3 ஒல்லி ஒயர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டு ஒயர் வந்து கேமரா கனெக்ட் ஆகுது. அடுத்தது இந்த ஒல்லி ஒயர் 3 இருக்கும் இல்லையா, இதில் வந்து ஒன்று வந்து மைக்கு நீங்கள் வேணும்னா மைக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பவருக்கு. இன்னொரு 2 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ப்ளூ கலர் ஒயர் இருக்குது. இது 2 பவருக்கு, இது ப்ரௌன் கலர் வந்து மைக்குக்கு. அண்ட் இந்த குண்டு ஒயரில் ஒரு மெயின் ஒயர் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த சுற்றி ஒரு கோர் ஒயர் ப்ளஸ் ரேப்டு ஒயர் ஒன்று இருக்கும். இது 2 வந்து கேமராவுக்கு கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்டு ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பின்னில் நெகட்டிவ்னு போட்டுப்பாங்க. நெகட்டிவ்ல போடணும், இந்த கோர் ஒயர் வந்து பாசிட்டிவ்ல போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம மாட்டி விட்டுருவோம். ஒன்று மாட்டிட்டு ஒர்க்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது போட்டுக்கலாம். நம்மளாலிமா இருக்கான் இல்லையா, நல்லா இருக்கு. HDMI to AV கன்வெர்ட்டர் ஒரு டிவைஸ் வாங்கி வச்சிருந்தேன். ஆக்சுவலாக அது VGA to AV கன்வெர்ட்டர். இது வாங்கி வச்சிருந்தேன், இது கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா இது ஆடியோ அவுட் எடுக்கிறது,
வீடியோ அவுட் எடுக்குது. இதில் வீடியோ அவுட்டு ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நமக்கு இப்போ ஆடியோ கிடையாது. ஸோ 3 இப்படி போட்டுட்டு இது அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம இவனை ஏவி இன்னில் போடும். ஏவி இன்னில் போட்டு இவனுக்கு பவர் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக இதுலேருந்து நம்ம பவர் வந்து இதில் இருந்தே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்ஜர் இருக்கு இல்லையா, சார்ஜர் அந்த ஹெட்டில் கொடுத்து பவர் கொடுக்கணும். ஸோ இப்போ இது கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இவனை ஆன் பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பவர் பட்டன் வந்து சிக்கலில் இருக்குது. அது ஒரு நேக்காக ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ AV1 வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேபிள் இருக்கு இல்லையா, எங்கே ஒருத்தர் கொடுத்து வச்சோம்ப்பா. இவனை வந்து நம்ம இப்போ பவரில் கொடுக்கலாம். மஞ்சள் எது நீளம் எதுவும் தெரியல. கேமரா கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ கேமராக்கு பவர் கொடுக்கணும், பவர் சப்ளை. அதை இப்போ கனெக்ட் பண்ணுவோம். AV2லையும் ஒன்றும் வரலன்னா அப்போ இந்த பவர் அடாப்டரில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். என்ன பண்ண போகிறோம்னா இந்த VGA2 AV கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேறு ஏதாவது பவர் சோர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ இவனுக்கு வந்து பவர் சோர்ஸ் எப்படி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பவர் வருது. அப்போ என்னன்னா AV1 மாற்றலாம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல இது ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடம் தெரியல. ஸோ இந்த இடத்த ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, என்ன பண்ணலான்னா பவர் வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் படம் தெரிய ஆரம்பிக்குது. பவர் கொடுத்துட்ருக்கோம். இது கொஞ்சம் பவர் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு அந்த இமேஜோடைய கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஒயரை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஒயரை நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியில் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு போட்டோம்னா பவர் நல்லா போகும். ஸோ நமக்கு படம் நல்லா தெரியும். ஒரு வழியாக 3 கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கேமரா மட்டும் எடுக்கலை, மீதி 2 கேமராவும் எடுக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வீட்டுக்கு வெளியில் ரோடு ஃபேஸிங், ரோடு வந்து ப்ராப்பராக தெரியறதுக்கு. ஸோ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணது. இந்த VGA கனெக்டருக்கு இதிலேருந்து DVRலேருந்தே கனெக்ஷன் கொடுத்தாச்சு பவர் சப்ளைக்கு. அண்டு ஒரு மவுஸ் சப்ளை கொடுத்துருக்கு. மவுஸ் எதுக்குன்னா இதில் மெனு டைமு இதெல்லாம் மாற்றுறதுக்காக மவுஸ். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கேமரா வியூ பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு வியூ, ரோடு வியூ. அங்கே இந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த வியூ இதே இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இன்னும் கிளாரிட்டியாக தெரியும். இது சின்ன ஸ்க்ரீனுங்கிறதுனால கொஞ்சம் கம்ப்ரஸ்டாகி தான் தெரியுது. ஸோ அண்டு இது வீட்டுக்கு வெளியில் இங்கே வந்து இதில் இந்த இடம் வரைக்கும் கவர் ஆகுது. ஏன்னா கீழே பைக்கெலாம் நிறுத்தி வச்சுருக்கோம். அண்டு இந்த கார்னர் வரைக்கும் போகணும், தெரியணும். அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கு. அண்டு இன்னொரு கேமரா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கேமரா இருக்குது. அதுதான் ஏதோ கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிடுச்சு. அது என்னென்னு பார்க்கணும், கனெக்டிவிட்டி என்னென்னு போய் செக் பண்ணணும். ஓகே ஃபாக்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னு சும்மா சொன்னேன், இது ஒரு மொக்க வீடியோ தான். ஏதோ ஒரு வீடியோ போட்டாகணுமேனு போடுறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வேணும்னா லைக் பண்ணிக்கோங்க, வேணும்னா இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஒரு வீடியோ பார்ப்போம். இதுக்கு அடுத்தது வந்து கம்ப்ளீட்டாக ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றி மட்டும் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த டெக்னிக்கல் விஷயம் அவ்வளோ நமக்கு தெரியறதில்ல. இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று கண்ணம்னான்னு போட்டுட்ருக்கோம். அண்டு இனி வந்து ஜெம்ஸ்டோன்ஸ் மட்டும் பற்றி வீடியோஸ் போடலான்னு பார்க்குறேன். ஓகே ஃபாக்ஸ், பாய்.